Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ரெசிபி செய்யறதுக்கு pan சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு mix பண்ணிடலாம். mix பண்ணதுக்கு அப்புறம் 3 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 பீஸ் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும். லிட் போட்டு கவர் பண்ணி இது ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்படியே 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 15 கேஷ்யூஸ் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்தின பிறகு ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் பட்டர், ஒரு பே லீஃப் சேர்த்திக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் வாட்டர் சேர்த்திக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் சேர்த்திக்கோங்க. இப்போ பன்னீர் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஹாட் வாட்டரில் சும்மா போட்டு எடுத்துக்கோங்க ஒரு தடவை பன்னீரை. நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். அப்புறம் சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.